மோஸ்ட்டாக யாரும் காமாக இருக்கிறது கிடையாது, மோஸ்ட்டாக யாருமே ரிலாக்ஸ்டாக இருக்கிறது கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்னோட சேனலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்னு நான் சொல்லுவேன், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். ஓகே, ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் அபவுட் காம்னஸ், அபவுட் ரிலாக்ஸேஷன். ஸோ எப்படி காமாக இருக்கிறது, என்ன நடந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டி, ஹவு டு பி காம். Because the more calm you are, the more easily you will get your desired reality. The more easily you will be able to manifest. Okay. So, the more calm you are, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காமாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ யூ ஆர் க்ளோசர் டு காட். ஓகே, அலைன்ட், யூ ஆர் அலைன்ட் டு காட். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு, ஒரி ஆகிக்கிட்டு, ஆன்ஷியஸ் ஆகிக்கிட்டு, ஃபியர் ஆகிக்கிட்டு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தென் யூ ஆர் நாட் க்ளோசர் டு காட், கடவுள்கிட்ட நீங்கள் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த மோர் ஹையர் யூ ஆர், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ளோசர் டு காட்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து காடை விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த மோர் க்ளோசர் யூ ஆர் டு காட், த மோர் ஈஸி யூ வில் பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் எனி திங். இது வந்து ஒரு ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கலாம், இது வந்து காசாக இருக்கலாம், பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கலாம், கரியர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹெல்த், ஃபிட்னஸ், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இட் கேன் பி எனி திங், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ த மோர் க்ளோசர் யூ ஆர் டு காட், த மோர் ஈஸிலி டு பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட். ஸோ பைபிளில் ஒரு கதை இருக்கு, அது கதை என்ன அப்படின்னா, ஸோ ஜீசஸ் இருக்கார்ல, ஸோ நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ரிலிஜியன்ஸோட ஹோலி புக்ஸில் என்ன ட்ரூத் சொல்ல வராங்க, என்ன ஒரு அதோட எசோட்டரிக் கான்செப்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கோ ரீட் இட். ஓகே, ஸோ இட் கேன் பி பகவத்கீதா, இட் கேன் பி சித்தாஸ், இட் கேன் பி பைபிள், இட் கேன் பி குரான், இட் கேன் பி தாவ் டீச்சிங், இந்த மாதிரி கபாலா, இந்த மாதிரி எக்கச்சக்க ஹோலி புக்ஸ் இருக்கு. அண்ட் இவ்வளோ வருஷமா அது இருக்குன்னா தேர் மஸ்ட் பி a ரீசன். ஓகே, ஸோ இஃப் யூ நாட் ரிலீஜியஸ், இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சனா எதுக்கு என் சேனல் இருக்கீங்கன்னு புரியல, பட் இஃப் யூ நாட் ரிலீஜியஸ் பட் இஃப் யூ வாண்ட் நோ த ட்ரூத் அபவுட், லைக் நான் இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் இல்லையா, இது எல்லாமே எல்லா ஹோலி புக்ஸ்லையுமே இருக்கு. அண்ட் எவ்ரி திங் டெலிவர்ஸ் ஒன் சிங்கிள் மெசேஜ். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் குரான் யூ மீன் பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜீசஸ் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் இன்னர் ஐ ஆம், யுவர் இன்னர் அவேர்னஸ், இன்னர் கிரைஸ்ட். ஓகே, அண்ட் கிரைஸ்ட்ன்றது ஜீசஸ் பேர் இல்லை, அது ஒரு பட்டம் மாதிரி. ஓகே, கிருஷ்ணா வாஸ் கிரைஸ்ட், புத்தா வாஸ் கிரைஸ்ட். ஓகே, அண்ட் இவங்க எல்லாருக்குள்ளேயும் தேர் வாஸ் அன் இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ், அதுதான் காட் என்னை பொறுத்த வரைக்கும், இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அண்ட் தே வர் ஏபிள் டு டேப் திஸ் இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து தே வர் ஃபுல்லி அலைன்ட், 100% தே வர் அலைன்ட். ஓகே, ஸோ அந்த மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல தே வர் அட் த ஹையஸ்ட் ஸ்கேல், அந்த ஸ்கேலுக்கும் மேலே அவங்க இருந்தாங்க. ஸோ தே வர் லைக் அவதார்ஸ் ஆஃப் காட்னு சொல்லலாம். தே வர் அன் அவதார், தே ரெப்ரசன்டட் காட் இன் ஒன் ஆஸ்பெக்ட். That doesn't mean like இப்போ ஹிந்து ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா there are hundreds, even thousands of gods. Okay, and வேற ட்ரெடிஷன்ஸ்ல வேற கல்ச்சர்ஸ்ல there are so many gods. அப்போ இவ்வளோ காட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் there are higher beings, there are lower beings, but at the end of the day there's just one God அப்படின்னா there's just one God, there's just energy, there's just awareness, that's just infinite intelligence, or simple as சொல்லணும்னா infinity is God. Okay, so நம்ம எல்லாருக்குள்ளேயும் there's an inner Christ, there's an inner God, and it is very much important. நம்மளுக்குள்ள போய் நம்மளுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உள்ளுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக we can access God. இதனால தான் வந்து மாங்ஸ் ஆர் இந்த காட்டுக்கு போய் வந்து தியானம் பண்ணுறவங்க இவங்களாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே they spend internally. Okay, they spend it internally. They don't care about external attachments, external desires or goals, because everything is meaningless. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், everything is meaningless, everything an illusion. Okay, it's a world of mayai. Okay, so mayai, it's an illusion ra pachathula, then they don't care, they want to spend their time internally, they seek the God inside them. And in the unification of God, reality, actual reality enna, and unifying with God da enlightenment or moksha. Okay, so சொல்ல வந்த மாதிரி ஜீசஸ் பைபிள்ல இட் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் இன்னர் கிரைஸ்ட். ஓகே, ஸோ ஜீசஸ் வந்து ஒரு படகுல இருக்கும்போது ஒரு ஸ்டார்ம் வந்துருது. ஓகே, ஒரு புயல் வந்துருது. அண்ட் ஜீசஸ் கூட இருந்த டிசைபிள்ஸ்லாம் அவருக்கு பதறாங்க, ஐயோ ஸ்டார்ம் வந்துருச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஜீசஸ் எழுப்புறாங்க, ஒரு பேனிக்ல எழுப்புறாங்க. அண்ட் ஜீசஸ் எழுந்தோடனே அந்த ஸ்டார்மை பார்க்குறாரு, அந்த புயலை பார்க்குறாரு, காமாகு சொன்ன உடனே அந்த ஸ்டார்ம் போயிடுச்சு, டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே,
ஸோ இது வந்து ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குல்ல, ஒரு வெதரே கண்ட்ரோல் பண்ணி லைக் அந்த வெதரையே வந்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். பட் எக்ஸோட்டரிக் மீனிங் வந்து இது ஒரு மிராக்கலா பார்க்கும். எக்ஸோட்டரிக்னா அவுட்டர் சர்க்கிள், எசோட்டரிக்னா இன்னர் சர்க்கிள். ஸோ இன்னர் மீனிங் என்ன, எசோட்டரிக் மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ ஜீசஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு இன்னர் கிரைஸ்ட். ஓகே, அண்ட் வாட் டஸ் திஸ் ஸ்டோரி ரெப்ரசென்ட்? ஸோ இந்த ஸ்டோரி என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள இஃப் யூ ஆர் நாட் பேனிக்கிங், இஃப் யூ நாட் ஃபியர்ஃபுல், இஃப் யூ ஆர் காம், இஃப் யூ ஆர் ரிலாக்ஸ்ட், தென் நத்திங் வில் கண்ட்ரோல் யூ. யூ கேன் சேஞ்ச் எனி திங். எதை வேணா நீங்க சேஞ்ச் பண்ண முடியும், நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. ஓகே, தட் இஸ் வாட் தி ஸ்டோரி ரெப்ரசென்ட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் யூ நோ ஹவு டு பிகம் காம், ஹவு டு பிகம் ரிலாக்ஸ்ட். காம ரிலாக்ஸ்டா இல்லாமல் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா தென் தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் கடைசி வரைக்கும் யூ வில் பி எ ஸ்லேவ், அடிமையா மட்டுமே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்க உங்க லைஃபை கண்ட்ரோல் எடுக்க முடியாது. நீங்க என்ன மோட்டிவேஷன் வீடியோ வேணா பார்த்துக்கோங்க, யார் வேணா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கட்டும். பட் at the end of the day, if you don't control your internal state, then nothing matters. ஸோ உங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில உங்களுக்கு எது வேணா வேணும்னு இருக்கலாம். லைக் கேன் பி எனி டிசைர் ஆர் எனி கோல். ஸோ திஸ் கேன் பி மணி, this can be love, this can be job or career, business, opportunities, health. ஓகே, அண்ட் இதெல்லாம் நம்ம கோல்ஸ்லாம் வச்சிருக்க பட்சத்தில் இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வில் ஃபேஸ் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் வரும், டிலே வரும், அண்ட் ஆப்ஸ்டிகல்ஸ் வரும், தடங்கள் வரும், பீப்புள் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ these things will happen, these things have happened. இதான் நடந்திருக்கு உங்களுக்கு, எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கு, எல்லாருக்குமே நடக்குது. ஓகே, ஸோ how do you react to these things? ஓகே, பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா சொல்ல போறேன், and that formula is very much important. So delays, the rejection, obstacles, trigger, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? So what do you do? So external விஷயம் நடக்குது, ஓகே, அண்ட் நீங்க இன்டர்னலா அது ரியாக்ட் ஆகுறீங்க, அண்ட் மறுபடியும் திருப்பி அது எக்ஸ்டர்னலா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, பிகாஸ் சின்ஸ் வெளில நடக்கிறத வச்சு நீங்க உள்ளுக்குள்ள உங்க இன்டர்னல் ஸ்டேட், உங்க இன்டர்னல் ஐடென்டிட்டி, உங்க இன்டர்னல் எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ரியாக்ட் ஆகி விடுறீங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதுதான் வாட்டர், அண்ட் இது மேல ஒரு படகு இருக்கு, அண்ட் இதுவும் வாட்டர், இதுக்கு மேலே ஒரு படகு இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ டிசைட், நான் வந்து ஐடென்டிட்டி பற்றி நிறைய பேசுவேன். ஸோ ஒன்ஸ் யூ டிசைட் நான் இதுதான், ஐ எம் ரிச், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் மேரிட், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கட்டும், இஃப் யூ டிசைட் ஹூ யூ ஆர், இஃப் யூ டிசைட் வாட் யூ ஹேவ், என்கிட்ட என்ன இருக்கு, நான் யாருன்னு நீங்க டிசைட் பண்ணிட்ட அப்புறம் த பாத் இஸ் செட். ஓகேவா, ஒரு பாத் மாதிரி செட் ஆயிடுச்சு. யூ வில் கெட் வாட் யூ ஹேவ். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் இட் வித்தின், யூ வில் கெட் இட் இன் த அவுட் சைட் வேர்ல்ட் அஸ் வெல். ஸோ அந்த பாத் ஸ்மூத்தா போகணுமா, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நீங்க அந்த உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை அறியணுமா? ஸோ ரிவர் காம இருந்தால் தான் போட் ஸ்மூத்தாக போவோம். ரிவர் வந்து கோணல் மணலமா நடுவில் கல்லுலாம் இருந்துச்சுன்னா, ஐ மீன் படகு வந்து உடஞ்சிடும். படகு உடஞ்சு உள்ள தண்ணி வந்து, ஐ மீன் யூ கான்ட், அதான் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ் யூ கான்ட் மேனிஃபெஸ்ட் இஃப் யூ கீப் ரியாக்டிங். ஓகே, பிகாஸ் நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி உங்க இன்டர்னல் வேர்ல்டு தான் வெளில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்க வெளில இருக்கிற வேர்ல்டுக்கு நீங்க பார்த்துட்டு உங்க கண் வழியா பார்த்துட்டு என்ன நடக்குதோ அதுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இஃப் யூ ரியாக்ட் இன்டர்னலி, then again that is what will get reflected. ஓகே, அப்ப இது ஏன் நிதிஷ் நடக்குது எனக்குன்னு கேட்டா, பிகாஸ் இன்டர்னலி யூ ஆர் லைக் திஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினைட் லூப் மாதிரி ஆயிடுது. ஓகே, எக்ஸ்டர்னலா வந்து ஏதோ நடக்குது, நீங்க இன்டர்னலா அதுக்கு ரியாக்ட் ஆறீங்க, திருப்பி அது எக்ஸ்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆகுது, திருப்பி அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆகிறீங்க, கடைசி வரைக்கும் நீங்க அதான் சொன்ன மாதிரி அடிமையா தான் இருப்பீங்க. 3D ரியாலிட்டிக்கு யூ வில் பி இட்ஸ் பிட்ச், யூ வில் பி இட்ஸ் சர்வன்ட், யூ வில் பி இட்ஸ் ஸ்லேவ். இதுக்கு ஏன் காரணம், ஏன் இந்த லூப்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? பிகாஸ் யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் 3D. வெளில நடந்தாதான் நான் உள்ள மாறுவேன் அப்படின்றது தப்பான ஃபார்முலா. வெளில வந்து மாறணும், வெளில வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நடந்தாதான் நான் உள்ளே வந்து நான் காமா இருப்பேன், உள்ள வந்து ரிலாக்ஸ்டா இருப்பேன் அப்படின்ட்டு. How does it make sense? Without changing your identity, without changing your self-concept, how do you expect reality to change? Because இது எல்லாமே உங்க அவேர்னஸ்ல நடக்குது. இப்போ நீங்க போனை வச்சுக்கிட்டோ லேப்டாப் வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தட் இஸ் எங்க நடக்குது, அது உங்க அவேர்னஸ் நடக்குது. ஸோ உங்க அவேர்னஸ்ல என்ன இருக்கோ அதை நீங்க மாத்தாம வெளில அது மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுல இட்ஸ் ஸ்டூபிடிட்டி.
ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ மீன் இந்த நாலேஜ் வந்து பப்ளிக் தெரியறது இல்லை. ஈவன் தோ பகவத்கீதா, குரான், பைபிள், ரிலிஜியன்ஸ் ஹேஸ் இட்ஸ் பர்பஸ். ஓகே, லைக் வீடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வரேன், இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். ரிலிஜியன் ஹேஸ் இட்ஸ் பர்பஸ் in our modern day. Okay, so you can be a theist, you can be an atheist, but the truth that it comes to, like அது உண்மை, அது என்ன சொல்ல வருதோ, these holy text, அதை படிக்கிறதுல it will change your life. ஓகே, இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிலிஜன் சொல்ல, எந்த ரிலிஜன் வேணா எடுத்துக்கோங்க, இட்ஸ் அப் டு யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, you can be a Christian, you can be a Muslim, you can be a Hindu, whatever it is. First start with your religion, or you can start with any other religion. நான் ஃபர்ஸ்ட் பைபிள் தான் ஸ்டார்ட் பண்ணேன், because it was easier for me. என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. அண்ட் தேர் ஆர் மெனி அதர் ரிசோர்சஸ் தட் யூ கேன் லுக் அப் டு ஆன்லைன், லைக் என்ன சொல்ல வராங்க, அதோட எசோட்டரிக் மீனிங் என்ன சொல்ல வராங்க, ஒரு ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் மீனிங் என்ன, ஐ ரிசர்ச். தெளிவா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணுமோ, எப்படி கிடைக்கிறது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ரீடிங். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் 3D. 3D மேலே டிபெண்டன்ட்டாக இது என்ன ப்ரோஜனம்? ஸோ என்னோட மெம்பர்ஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, ஸோ எக்ஸ்டர்னல் ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்கள் ஐசைட்டை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ரிஜெக்ஷன், டிலேஸ், ஆப்ஸ்டிகல்ஸ், பீப்புள் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஓகே, அண்ட் இது ஏன் நடக்குது? பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் ஸ்டேட். சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்கீங்க, வாட் ஐடென்டிட்டி நீங்கள் இருந்திருக்கீங்கன்ற பொறுத்து சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அண்ட் நீங்கள் உங்கள் ஐசைட்டை யூஸ் பண்ணிட்டு, ஓகே இதாண்டா நிஜம். இந்த மேனிஃபெஸ்டேஷன், ரியாலிட்டி கிரியேஷன், இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங், இந்த ஒரு டொமைன் ஆஃப் நாலேஜ் தள்ளி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே வாட் தேர் திங்கிங் 3D ரியாலிட்டி நடந்ததுன்னா அதான் நிஜம். தட் இஸ் த ட்ரூத். பிகாஸ் அதை நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, பிகாஸ் இட் சீம்ஸ் அஸ் த ட்ரூத். பிகாஸ் சாலிடாக நம்ம விஷயத்தை பார்க்குறோம், நம்ம லைக் இட்ஸ் ஹவு வி வர் ரைஸ்ட், இட்ஸ் ஹவு யூ ஆர் ப்ரோக்ராம், இல்லையா? ஸோ வெளில ஒரு விஷயம் நடக்குது, யூ யூசிங் ஒரு ஐசைட் அண்ட் யூ சீயிங், ஐயோ என் பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, எனக்கு வந்து வரி ஆகுது, எனக்கு வந்து பேனிக் ஆகுது, ஆர் வந்து என்னோட பிடிச்ச பர்சன் கூட எனக்கு சண்டை வருதுன்னா ஐ எம் கெட்டிங் வரிட், ஆர் ஒரு டிவோர்ஸ் நடக்க போகுது, ஆர் என் ஹெல்த், என் பாடி நான் பார்க்குறேன், என் பாடி எனக்கு சரியா எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ட்ரிகர்ட். ஓகே, ஸோ யூ ஆர் யூசிங் யுவர் ஐசைட், பட் நான் மெம்பர் செக்ஷனை சொன்ன மாதிரி யூ ஆர் நாட் யூசிங் யுவர் மைண்ட் சைட். ஓகே, அது என்னப்பா மைண்ட் சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கான் டிபெண்ட் ஆன் யுவர் ஐசைட். ஓகே, லைக் எப்படி நான் சொல்றது அப்படின்னா, வெளியே நடக்கிற விஷயங்களை பார்த்து நீங்க அதுக்கு மீனிங் கொடுத்து அதுதான் உண்மைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க உள்ளுக்குள்ள ரியாக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் யுவர் ஐசைட், பட் யூ கேன் சேஞ்ச் த மீனிங். ஓகே, ஒரு விஷயம் நடக்குதுன்னா திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங், திஸ் இஸ் நாட் மை ரியாலிட்டி. எது ரியாலிட்டி நீங்க சூஸ் பண்ணலாம். யூ கேன் இன்ஸ்டன்ட்லி ரிவைஸ் இட் ஆன் த ஸ்பாட். ஓகே, யூ கேன் கிவ் இட் நியூ மீனிங். யூ கேன் சே இட் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்டா எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. யூ கேன் சே இட், யூ ஹேவ் தட் பவர். ஓகே, ஸோ உங்கள் இன்டர்னல் வேர்ல்டில் நீங்கள் எதை உண்மைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதை வந்து கரெக்ட்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதை வந்து எந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ என்னோட ஐசைட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஐசைட்டில் வந்து நான் சிங்கிளாக இருந்தாலுமே என்னோட மைண்ட் சைட்டில் ஐ எம் மேரிட், ஐ ஹாவ் மை பர்ஃபெக்ட் பார்ட்னர், வி ஆர் லிவிங் அ ஹாப்பி லைஃப். அதுதான் என்னோட ட்ரூத், அதுதான் என்னோட டிசிஷன். ஐ கேன் டேக் வாட் எவர் டிசிஷன் ஐ வாண்ட், because I have the inner Christ within me, I have God within me, I am God of my own reality and you are a God of your own reality. ஓகே, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒரு 3D வேர்ல்ட்ல இங்க வாழல. இங்க 8 பில்லியன் மக்கள் இருக்காங்கன்னா there are 8 billion individual worlds that are coexisting together. இதனாலதான் ஒருத்தனுக்கு வந்து ஜாப் ஈஸியா கிடைக்குதுன்னா ஒருத்தனுக்கு ஜாப் கஷ்டமா இருக்கு. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஸ்கில்ஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் லுக்ஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹி கெட்ஸ். முதல்ல இதெல்லாம் ஓகே தான், பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி த பிரைமரி ஃபேக்டர் இஸ் என்ன ஐடென்டிட்டி தான் இங்க இருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற வேர்ல்டுல இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கான்சியஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க எந்த விஷயத்து மேலே அவேர்னஸ் போடுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் கெட்டிங் வாட் எவர், லைக் என்ன விஷயம் உங்களுக்கு வருது, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ், அவங்க எந்த மாதிரி பீப்புள் பார்க்குறாங்க, எவ்ரி திங் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் இன்டர்னல் வேர்ல்ட். ஸோ ஒரு விஷயம் வெளில நடக்குது, நான் முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் உங்களோட பாஸ்ட் அவேர்னஸ், உங்களோட பாஸ்ட் ஐடென்டிட்டி என்னவா நீங்கள் இருந்தீங்களோ, யாராக இருந்தீங்களோ, தட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் ரைட் நவ். Okay, so stop letting 3D tell who you are. நீங்க யாருன்னு சொல்லிட்டு பிசிக்கல் ரியாலிட்டி நீங்க யாருன்னு சொல்ல விடாதீங்க. அது என்ன வேணா காமிக்கணும், பட் நீங்க யாரு நீங்க முடிவு பண்ணுங்க. Who am I? ஓகே, யோசிங்க, நான் யாரா இருக்க ஆசைப்படுறேன்.
நான் ஆசைப்படுற ஆளை இன்னைக்கே என்னால் இருக்க முடியல. யூ கேன், இட்ஸ் ஜஸ்ட் அ டிசிஷன், ஒரு செகண்ட் டிசிஷன் அது. பட் நீங்கள் எடுக்க மாட்டீங்க பிகாஸ் யூ கான்ட் அக்செப்ட் தட் எவ்ரி திங் இஸ் ஸோ சிம்பிள். இதெல்லாம் சிம்பிளாக இருக்கு, பட் அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஸோ நான் காடுன்னு சொல்லும் போது, காட் வந்துன்னா மேலே வந்து ஒரு ஆள் இருக்காரு, மேகத்துக்கு மேலே ஒரு ஆள் இருக்காரு, நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் தப்பு பண்ணால் கண்ணு குத்துவார், அவரை நான் சொல்லலை. ஐம் நாட் டாக்கிங் இன் த ரிலீஜியஸ் சென்ஸ். காட்னா மோஸ்ட்டாக இங்கே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, காட்னா வந்து மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நோ, காட் இஸ் impersonal energy. Okay, so for example, இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துப்போம், கிராவிட்டி எடுத்துப்போம், ஃபயர் எடுத்துப்போம். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் நியூட்ரல். யூஸ் பண்ண தெரிஞ்சவன் அதுலேருந்து யூஸ் கேசஸ் எடுத்துக்கிறான், யூஸ் பண்ண தெரியாதவன் இறந்து போகிறான். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி, அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஷாக் அடிச்சு ஒருத்தர் வந்து மர்கே ஆகிறாரு அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அது வந்து கெட்டதுன்னு நம்ம சொல்லுவோமா? எலக்ட்ரிசிட்டினா கெட்டதுப்பா. நோ, he didn't know how to use it. He didn't understand electricity எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். Let's take gravity. ஓகே, நான் மேலே குதிச்சா கீழே வரேன், கிராவிட்டி இஸ் நியூட்ரல். ஓகே, ஸோ இப்போ நான் மாடியிலேருந்து ஒரு மொட்டை மாடிக்கு போய் நான் மொட்டை மாடிலேருந்து நான் கீழே குதிச்சேன்னா அஃப்கோர்ஸ் ஐம் நாட் கோயிங் டு பி அலைவ். தட் டசன்ட் மீன் கிராவிட்டி வந்து கெட்டது, கிராவிட்டி வந்து நல்லது, கிராவிட்டி வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, கிராவிட்டி வந்து கெட்டது பண்ணவங்களாம் வந்து கண்ணத்து குத்தம் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஒரு பிறந்த குழந்தைய வந்து ஒரு இட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள் தான், பட் ஐ வாண்ட் யூ டு கெட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு பிறந்த குழந்தைய ஒரு பக்கமும் ஒரு மர்டரர் வேணும்னே சும்மா வந்து எல்லாரையும் மர்டர், சீரியல் கில்லர். ஓகே, ஸோ ஒரு சீரியல் கில்லர், ஒரு குழந்தை, இவங்க ரெண்டு பேரும் நம்ம மலை மேலேருந்து கீழே தூக்கி போட்டா ஒரே ரிசல்ட் தான். ஓகே, குழந்தை இப்போ தான் பிறந்துச்சு, ஸோ குழந்தை வந்து எப்படி பாஸ் ஆகணும்னு மேலே இருக்கிற வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே ரிசல்ட் தான். ஓகே, ஸோ இந்த குட், இந்த பேட், இந்த மொராலிட்டிலாம் இங்கே பார்க்க தேவையில்லை. ஸோ யூனிவர்ஸும் அதே மாதிரி தான். எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி, கிராவிட்டி, ஃபயர், இது எதுவுமே வந்து குட் பேட்லாம் பார்க்காது, அது ஒரு வேலையை அது செய்யும். அதே மாதிரி காட் இஸ் இம்பர்சனல் எனர்ஜி. நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்றதுக்காக உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. தேர் சம் சார்ட் ஆஃப் ட்ரூத் இன் இட். கர்மா, அது வந்து வேற ஒரு கான்செப்ட். பட் அது வந்து காட் வந்து நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு நடக்கும். நல்லவங்களுக்கு வந்து சோதனை தான் கொடுப்பாரு கடவுள், நல்லவங்களுக்கு தான் வந்து டெஸ்ட் நிறைய நடக்கும், நல்லவங்களை வந்து தான் கடவுள் சோதிப்பாருன்ற ஒரு பிலீஃப் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா உங்க சோதிப்பாரு, டவுட்டே வேணாம். ஸோ வாட் சார்ட் ஆஃப் பிலீஃப் யூ ஹேவ், நான் திரும்பவும் சொல்றேன், உங்க இன்டர்னல் வேர்ல்டு என்னென்ன இருக்கும், உங்க என்னென்ன அசம்ஷன்ஸ், என்னென்ன பிலீஃப்ஸ், அதுக்கேற்ற மாதிரி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லவங்கள தான் வந்து கடவுள் சோதிப்பார், கெட்டவங்களை விட்டுருவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க ரியாலிட்டியில கெட்டவங்களை விட தான் செய்வாரு, உங்க ரியாலிட்டியில உங்களை வந்து சோதிக்க தான் செய்வார். ஓகே, ஸோ காட் இஸ் இம்பர்சனல் எனர்ஜி. ஸோ இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்கன்ற பட்சத்தில், லைக் எப்படி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண கற்றுக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஃபயர் யூஸ் பண்ண கற்றுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த எனர்ஜியை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது கற்றுக்கிறீங்கன்ற பட்சத்தில் then you can manifest. If you know how reality works, if you know how the universe works, then you will know how you can make the universe bend to you. Okay, அது எப்படி இது bend பண்ண வைக்கணும்னா you have to change yourself because your internal world is a reflection of your external reality. So you have to change. That's how universe works. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி த மெயின் ப்ரீ ரெக்வசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைபிளில் வந்து Psalm 46:10 த ஃப்ரேஸ் இஸ் பி ஸ்டில் அண்ட் நோ ஐ எம் காட். ஸோ மெயின் கீவேர்டு என்னன்னா பி ஸ்டில். யூ ஹாவ் டு பி ஸ்டில், யூ ஹாவ் டு பி காம், யூ ஹாவ் டு பி ரிலாக்ஸ்ட். ஸோ இந்த இம்பர்சனல் எனர்ஜி, இந்த காட் எனர்ஜி கூட நீங்கள் அலைன் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் then you have to be still. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ரியாக்ட் பண்றதுக்கான காரணம், 3D ரியாலிட்டி நடக்கிறதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் இட். பட் எப்படி அந்த டிபெண்டன்ஸ் உடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மோர் டைம் யூ ஸ்பெண்ட் இன்டர்னலி த லெஸ் டிபெண்டன்ட் யூ ஆர் எக்ஸ்டர்னலி. அதாவது நீங்க உங்க இன்டர்னல் வேர்ல்டு கூட நீங்க எவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்க வெளியில இருக்க டிபெண்டன்ஸே குறைக்க முடியும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உள்ளுக்குள்ள போகாம நீங்க வெளியிலேயே வந்து உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அவ்வளோக்கு எவ்வளோ டிபெண்டா நீங்க எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேல இருப்பீங்க. ஸோ நான் உள்ளுக்குள்ள வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றது என்ன? மெடிடேஷன்,
ஓகே, ஸோ மெம்பர்ஸ் வீடியோவில் இப்போ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நான் என்னென்ன பண்ணேன்னு நான் போட்டேன். ஸோ ஸோ மெடிடேஷன் ஆர் இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், நீங்கள் ஒரு உங்களுக்கு என்னென்ன சினாரியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ யூ கோன் டு இமேஜினேஷன் அண்ட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட், ஆர் யூ பீங் ஸ்டில் just focusing on your breath. It can be anything, but the more you focus on yourself, the more you go within. நீங்க உங்களுக்குள்ள போயிட்டு எவ்வளவு தூரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மேல டிபெண்டா இருக்க மாட்டீங்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன், பீயிங் குட் வித் இட் அண்ட் குட் வித்அவுட் இட். ஓகே, இஃப் யூ ஆர் குட் வித் இட் அண்ட் இஃப் யூ ஆர் குட் வித்அவுட் இட், ஒரு விஷயம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்கீங்கன்னா, தென் ஆட்டோமேட்டிக்லி தட் திங் வில் மேனிஃபெஸ்ட். பட் இஃப் யூ டெஸ்பரேட், ஐயோ எனக்கு வந்து இது வேணுமே எப்படா வரும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நீங்கள் சஸ்டைனபிளாக இருக்காது. ஓகே, ஸோ யூ நீட் டு ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம் வித்தின். இட் கேன் பி எனிதிங். இட் கேன் பி மெடிடேஷன், இட் கேன் பி எனி ஆஃப் த டெக்னிக்ஸ் தட் ஐ சே. லைக் நிறைய டெக்னிக்ஸ் நான் சொல்கிறேன் வீடியோஸில், ஸோ யூ கேன் யூஸ் தட், யூ கேன் யூஸ் எனிதிங். பட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் வித்தின் டு கட் த டிபெண்டன்ஸ். அந்த டிபெண்டன்சி உடைக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். அண்ட் இன்னொரு பைபிள் வேர்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், விச் இஸ் ஜான் 3rd chapter 27th verse. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எது வேணும்னாலும் முதல்ல நீங்கள் ஹெவன்லேருந்து ரிசீவ் பண்ணணும் அந்த பொருள். யூ ஹாவ் டு ரிசீவ் இட் ஃப்ரம் ஹெவன் டு கெட் வாட் யூ வாண்ட். ஓகே, ஸோ அது என்னப்பா ஹெவன்? ஹெவன்னா இட்ஸ் நாட் ஒரு தூரத்தில் வந்து வேற ஒரு கிரகத்தில் வந்து ஒரு ஹெவன் இருக்கு, ஒரு பிளேஸ் கிடையாது. ஹெவன் இஸ் அன் இன்டர்னல் ஸ்டேட். ஓகே, ஸோ பைபிளில் நீங்கள் உங்கள் மைண்டில் ஹெவன் கிரியேட் பண்ணோம். ஸோ பைபிளில் ஹெவனை பற்றி பேசும்போது யூ ஹேவ் டு கிரியேட் ஹெவன் இன் யுவர் மைண்ட். ஒரு ஹெவன்லி ஸ்டேட், ஒரு பிளிஸ், ஒரு காம், ஒரு ரிலாக்ஸேஷன். தட் இஸ் வாட் ஹெவன் மீன்ஸ். ஸோ யூ நீட் டு கிவ் இட் டு யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ நான் வீடியோஸில் பேசுகிற மாதிரி நீங்கள் யூஸ்வலாக பீட்டா வேவ்ஸ், ஓகே, நீங்கள் வந்து பீட்டா பிரெயின் வேவ்ல தான் இருப்பீங்க, அலர்ட்டாக இருப்பீங்க. பட் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும் போது யூ ஷிஃப்ட் டு ஆல்ஃபா அண்ட் தென் டு தீட்டா. பட் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும்போது யூ ஷிஃப்ட் டு ஆல்ஃபா அண்ட் தென் யூ ஷிஃப்ட் டு தீட்டா அண்ட் தென் டெல்டா. டெல்டா இஸ் பியூர் ஸ்லீப், தீட்டான்றது டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட், ஆல்ஃபான்றது ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட். ஸோ நீங்கள் பீட்டாலேருந்து ஆல்ஃபா அண்ட் தீட்டாக்கு போகும்போது யுவர் கான்ஷியஸ் மைண்ட் பிகம்ஸ் வெரி வெரி லெஸ் ஆக்டிவ். கான்ஷியஸ் மைண்டே இருக்காது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை இமேஜின் பண்ணுறீங்களோ தட் கெட்ஸ் இம்ப்ரிண்டட் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இதுதான் கிரியேட்டிங் ஹெவன் இன் யுவர் மைண்ட். உங்கள் கான்ஷியஸ் மைண்டை தள்ளி போட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்கன்றது தான் கிரியேட்டிங் ஹெவன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிவ் இட் யுவர் செல்ஃப். யூ நீட் டு ரிசீவ் இட். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஹெவன்லேருந்து நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணும். அது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் தே மீன். ஸோ ஹெவன்ன்றது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்டில்லாக இருக்குது. எவ்வளோக்குள்ள நீங்கள் ஸ்டில்லாக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அவ்வளோக்கு ஈஸியாக யூ வில் கெட் திங்ஸ் வாட் யூ வாண்ட். பிகாஸ் யூனிவர்ஸ்ன்றது ஒரு மிரர் மாதிரியும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், த மிரர் பிரின்சிபல். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ மோர் அண்ட் மோர் திங்ஸ் இன்னும் உங்களை எதுலாம் பீஸ்ஃபுல் ஆக்குமோ, எதுலாம் வந்து உங்களை ஹாப்பி ஆக்குமோ, எதுலாம் வந்து உங்களை ரிலாக்ஸ்ட் ஆக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ், பீப்புள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அமையும். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் இஸ் மிரர். ஸோ வாட் எவர் எமோஷன்ஸ் யூ புட் அவுட் யூ வில் கெட் இன் ரிட்டர்ன். ஸோ உங்களோட ஸ்டில்னஸ், உங்களோட பீஸை வந்து கெடுக்கிற விஷயங்கள்ல ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதுன்னு நான் சொல்வேன் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் உங்களோட பாஸ்ட். ஸோ உங்கள் பாஸ்ட்ல டிஃபிகல்ட்டி இருந்திருக்கலாம், ட்ராமா இருந்திருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நான் ட்ராமான்னு சொல்றது ஒரு இன்டென்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் PTSD, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அபியூஸ், ரொம்ப சிவியரான ஸ்டேட். அந்த மாதிரி ட்ராமா பற்றி நான் பேசுகிறேன். நான் ட்ராமான்னு எதாவது சொல்கிறேன்னா ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது எதுவாக வேணா இருக்கலாம். இது வந்து சின்ன வயசுல நடந்திருக்கணும் கூட அவசியம் இல்லை, போன வருஷம் கூட நடந்திருக்கலாம், நீங்கள் நேற்றுக்கு நடந்திருக்கலாம். எனி இன்டென்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கெட் இம்ப்ரிண்டட் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட், வில் கெட் இம்ப்ரிண்டட் இன் யுவர் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டே நான் பிரித்து பேச விரும்பல. பிகாஸ் என்ன டவுட் நிறைய பேர் கேட்குறாங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டே அவங்களும் தனியாக பிரிச்சிடுறாங்க. பட் யூ ஆர் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, ஸோ வாட் எவர் ஒரு இன்டென்ஸான எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாஸ்ட் நடந்திருக்குன்னா அதை பற்றி நீங்கள் எப்பப்பெல்லாம் யோசிக்கிறீங்களோ திருப்பி நீங்கள் வந்து இந்த நோ மூமெண்ட், த ஒன்லி மூமெண்ட் தட் எக்ஸிஸ்ட், அந்த மொமெண்ட் நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. ஸோ மெமரிஸ் வந்து ஒரு எனர்ஜி மாதிரி உங்களோட பாடியில் ஸ்டோர் ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோர் ஆன எனர்ஜி திருப்பி அதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸை ரிப்பீட் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நான் நிறைய வீடியோஸ் சொல்கிற மாதிரி யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரி டே. ஓகே,
மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஒரு தனி ஸ்கில்லு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மேனிஃபெஸ்டேஷன் அது வந்து ஒரு தனி ஒரு ஒரு கிராஃபிக் டிசைன், ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி அது ஒரு ஸ்கில்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரி டேங்க. ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. பட் ஆகும்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க போல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனி இன்டென்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். அப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா அது இப்பவும் இந்த ஸ்டேட், இந்த நவ் மொமெண்ட்லேயும் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அசியூம் பண்ணுறதுல அந்த பக்கம் கிடையாது. ஓகே, ஸோ இட் கேன் பி எனி டிஃபிகல்ட்டி, ட்ராமா, ரிஜெக்ஷன், ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ், வேற என்ன, மெயினாக ரிஜெக்ஷன் தான். மெனி பீப்புள் ஃபேஸ் ரிஜெக்ஷன் அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். ஃபெயிலியர், டிலே, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஸோ உங்கள் பாஸ்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது இதை பற்றி நினைப்பீங்க. ஓகே, அண்ட் நம்ம எல்லாருமே நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைப்போம். ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக நினைப்போம். ஸோ நம்ம பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போது இந்த மாதிரி தான் மெமரிஸ் இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம திருப்பி 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 கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் பாஸ்ட்ன்றது நிஜமாக ஒன்றும் இல்லை. பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறோம்னா அது எங்கே நம்ம யோசிக்கிறோம்? இந்த ப்ரெசன்ட், இப்போ இந்த நவ் மொமெண்ட் தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ அந்த நவ் மொமெண்ட்டில் என்ன யோசிக்கிறோமோ, நம்ம யாராக இருக்கோமோ அதுதான் வந்து திருப்பி கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஸோ we need to change these. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, லிஸ்ட் இந்த இன்டென்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னலாம் இருக்குமோ அதை லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணிட்டு யூ கோ இன்டு தீட்டா வேவ்ஸ். ஸோ யூடியூப்ல தீட்டா வேவ்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய ட்ராக்ஸ், ஆடியோ ட்ராக்ஸ் வரும். ஸோ அதை ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு யூ கோ இன்டு ரிலாக்ஸ் ஸ்டேட். ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போன அப்புறம் யூ சேஞ்ச் த மெமரி. ஸோ என்ன நடந்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜெட்டிக் ஆப்போசிட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதோட எனர்ஜெட்டிக் ஆப்போசிட் என்ன? நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு லவ் ப்ரொபோசலாக இருக்கலாம், இது வந்து ஒரு ஜாப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஒரு ஜாப் அக்செப்டன்ஸாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஸோ இந்த சுச்சுவேஷனோட எனர்ஜெட்டிக் ஆப்போசிட் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு யூ கோ இன்டு ரிலாக்ஸ் ஸ்டேட் அண்ட் யூ சேஞ்ச் த மீனிங். இதை நீங்கள் பண்ணும்போது யூ வில் கெட் எமோஷன்ஸ். Okay, and emotions are not necessary to manifest, but they are like it supercharges it. Like வந்து அது எப்படின்னா, ஒரு சாதாரண ஒருத்தரை வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னும், ஒரு அந்த நெயில ஒரு வெப்பன் இருக்கும்ல, அந்த வெப்பன் வச்சு நான் பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா டேமேஜ் லெவல் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எமோஷன்ஸ் supercharge your manifestation. It makes your manifestations come easier. You are able to program yourself easier. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பாஸ்ட் இல்லைனா அந்த இன்சிடென்ட்ஸை பற்றி தான் நீங்கள் யோசிக்கும் போது அதோட எனர்ஜெட்டிக் ஆப்போசிட்டை பற்றி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் எமோஷன்ஸ் அண்ட் யூ ஃபீல் தோஸ் எமோஷன்ஸ். ஓகே, அண்ட் எப்போ இந்த மெமரியை சேஞ்ச் பண்ண அப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த மெமரி திருப்பி ஞாபகத்துக்கு வருதோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு பணத்துக்காக கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னா whenever you think about your family, இல்லை நாங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருந்திருக்கோம், எங்களுக்கு எப்போவுமே பணம் பற்றாக்குறைன்றது ஒன்று இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் whenever you look back to the past is great, the past is amazing. ஸோ அதை பற்றி நீங்கள் திருப்பி இப்போ இந்த நவ் மொமெண்ட்டில் இமேஜின் பண்ணும் போதோ யோசிக்கும் போதோ திருப்பி அதே மாதிரி தான் நீங்கள் கிரியேட்டும் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ பிகம் மோர் பீஸ்ஃபுல், மோர் ரிலாக்ஸ்ட். ஓகே, பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த மேஜர் ட்ரிகரிங் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட பாஸ்ட் தான். ஸோ நம்ம அவங்க பாஸ்டையே சேஞ்ச் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் they will not get triggered, and if they don't get triggered, they can be more peaceful, more still, more easily. And the next point is stop avoiding. ஏதாவது விஷயம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படின்னா ஸ்டாப் அவாய்டிங் இட் அண்ட் கன்ஃபரண்ட் இட், deny it, choose something else and be it. ஸோ அந்த deny, choose, be பற்றி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன், மெம்பர் செக்ஷனில் நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அவாய்டிங். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் லைக் இது வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸில் இருக்கலாம், ஆர் இது வந்து ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு சேட் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அது உண்மைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. பட் இட்ஸ் அன் இலூஷன், இட்ஸ் அ மீனிங்லெஸ். நீங்கள் என்ன மீனிங் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ யூ கன்ஃபரண்ட் இட். இட் கேன் பி ஃபார் 1 hour, இட் கேன் பி ஃபார் 2 hours. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 2 ரூபா தான் இருக்குது அப்படின்னா யூ ஸ்டேர் அட் இட் ஃபார் 1 hour. ஸோ அதை பார்த்துக்கினே இருங்க, என்னென்ன எமோஷன்ஸ்லாம் ஏதாவது வரட்டும். அவர் வந்து ஒரு ரிஜெக்ஷன் லெட்டராக இருக்கட்டும், யூ ஃபேஸ் த ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ அந்த ரிஜெக்ஷன் லெட்டரை பாருங்கள், படிங்க, 100 தடவை படிங்க,
come to neutral. Okay, so sometimes, not all the time, but sometimes negativity to neutral to positivity. இப்போ என்னால் வந்து ஈஸியாக என்னால் ஜம்ப் பண்ணுற முடியும். ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் பில்ட் தட் மசில். ஓகே, நெகட்டிவாக நான் பெருசாக போகிறதே கிடையாது. பட் இன்கேஸ் நான் போனாலுமே ஈஸியாக என்னால் பாசிட்டிவிட்டிக்கு வந்துட முடியும். பட் இதில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கம் டு நியூட்ரல் அண்ட் தென் யூ கேன் கம் டு பாசிட்டிவிட்டி. ஓகே, நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் யூ டோன்ட் ஹேவ் தட் மொமெண்டம், யூ டோன்ட் ஹேவ் தட் எனர்ஜி டு டைரக்ட்லி ஷிஃப்ட் ஃப்ரம் நெகட்டிவிட்டி டு பாசிட்டிவிட்டி. அது உங்களால் முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கம் டு நியூட்ரல். ஓகே, ஸோ ஸ்டாப் அவாய்டிங் இட். அண்ட் அவாய்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு கன்ஃபரண்ட் பண்ண அப்புறம் யூ டினை இட். இது என் ரியாலிட்டி கிடையாது, எது என் ரியாலிட்டி. யூ சூஸ் சம்திங் எல்ஸ். ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் பார்க்குறீங்கன்னா நோ, தே ஹவ் அக்செப்டட் மீ, தே கான்ட் வெயிட் டு ஹேவ் மீ. பிகாஸ் ஐ எம் ஸோ இன்ஃபினிட்லி வேல்யூபிள். யூ ரிஜெக்ட் த ரிஜெக்ஷன் இன் யுவர் இன்டர்னல் வேர்ல்டு, நாட் எக்ஸ்டர்னலி. இப்போ அதுக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் ரிஜெக்ட் பண்ண கம்பெனிக்கு போய் எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணுவேன், லூஸாக நீன்னு கேட்க சொல்லுவாங்க. You reject it internally because the internal world is a cause, the internal world is a real reality. Your imagination is a true reality. So you go to imagination, you can visualize them accepting you, or you can just say like நீங்க வாயா யூஸ் பண்ணி like no அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். Can be anything. But இது வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. First you need to stop avoiding, you need to confront it and then deny it and then choose something else and then you be that identity. Okay, so that's how you stay still, that's how you stay calm. ஓகே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். இதை வந்து இன்னொரு 2 to 3 டைம்ஸ் பாருங்கள். பிகாஸ் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு 10 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ மறந்துருவீங்க. அது எனக்கு வேணாம். ஐ வாண்ட் யூ டு ஹேவ் ரிசல்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video.